சுற்றும்பலம் எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாக நமச்சிவாயவே. குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் கோவத்தனாம்பிகை அமரனாகிய அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சிவம் என கூறின நந்தி. ஆமாங்க, குருநாதர் தான் சிவம், சிவம் தான் குருநாதர். எல்லாம் வல்ல பெருமான் இந்த உயிர்களுக்கு அருள் செய்ய தானே முன்வர மாட்டார். மான் மழுவோடு வந்து காட்சியளிக்க மாட்டார். நம் நாள பெருமக்களுக்கு ஞானத்தில் மிகுந்தவர்களுக்கெல்லாம் சாமி அது மாதிரி வருவார். நமக்கு எப்படி வருவார் தெரியுமா? நம்மை போலே ஒரு சக மனிதராகவே உருக்கொண்டு மானோட சட்டை தாங்கி குருநாதராகத்தான் வருவார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரிநாதர் கூட முருகா வந்து எனக்கு குருநாதராக நீ வந்து அருள் செய்ய வேண்டும் சாமி என்று விண்ணப்பம் வைக்கிறார். அப்படிப்பட்ட குருநாதர் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றார்? முதல்ல தீக்கை அளித்து சந்தி வழிபாடு பண்ணணும். நாளும் இதை விடாமல் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே நீ வர வேண்டும் என்று சொல்லுவார். அதன் பிறகு ஓராண்டு கழித்து இரண்டாம் தீக்கை விசேட தீக்கை வழங்கி தினமும் சந்தி வழிபாடோட சிவலிங்க திருமையை நம்ம கையில் கொடுத்து இனிமேல் தினமும் நீ சிவபூசையும் செய்து வர வேண்டும் என்று சொல்லுவார். அதன் பிறகு பக்குவப்பட்ட அந்த சிவபூசையை தினமும் செய்த ஆன்மா யார் என்று குருநாத பெருமானுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்தந்த ஆன்மாவை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகுள்ள தீக்கையை குருநாத பெருமானை அருள் செய்வார். எனவே உயிர் உய்வடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக குருநாதரிடம் தீக்கை பெற்று குருநாதர் கூறிய வண்ணம் வழுவாமல் அதை கடைபிடித்து வாழ்ந்தால் இப்பிறவியிலேயே எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை அடையலாம். அப்பேற்பட்ட குருநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி போற்றி கந்தகுரு கவசத்திலிருந்து ஒரு சில வரிகள். சிற்றம்பலம். சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே அருமுக சுவாமி உனை அருள் ஜோதியாய் காண அகத்துள்ளே குமரா நீ அன்புமயமாய் வருவாய். அமரத்தன்மையினை அணுத்திருவாயே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திரு முருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கண்டா பரஞ்சோதியும் காட்டி பரிபூரணமாக்கிடுவாய். செல்வ முத்துக்குமரா மும்மல மகற்றிடுவாய். அரியமுடி அரிய ஒன்னா அண்ணாமலையானே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா. அடிமுடி அரிய ஒன்னா அண்ணாமலையானே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா. திருப்பரங்கிரி குகனே தீத்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாய் ஆக்கிடுவாய். எட்டுக்குடி குமரா ஏவல் பிள்ளி சூனியத்தை பகைவ சூதுவாதிகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய். எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கன் முருகானி என்னுள் அறிவாய் உள்ளொளியாடி வந்தருள்வாய். திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா. அறிவொளியாய் வந்து நீ என்ன அகக்கண்ணை திறந்திடுவாய். சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை. இது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் குருநாதராக நமக்கு இந்த மண்மேல் இறங்கி வந்து திரு மந்திரத்தை நம்ம காலில் அப்படியே உச்சரிப்பாருங்க. எப்படி நம் நம்பியார பெருமான் தில்லை நடராஜ பெருமான் பார்க்கும்போது 5 பேரையும் கண்களே கொண்டதோ அது போல் அந்த மந்திரத்தை நாம் அந்த 5 அறிவும் எங்கேயும் செல்ல விடாமல் காதுகளில் செலுத்தி அருட்குருநாதர் பெருமான் சொல்கின்ற மந்திரத்தை உற்று கேட்க வேண்டும். அதுதான் இந்த பிறவி என்னும் கடலில் இருந்து நம்மை எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவடி என்ற கரையை ஏற்றி அருள் செய்யும். எனவே நாம் அனைவரும் அருட்குருநாதர் பெருமானிடம் தீக்கை பெற்று அவர் சொல்லும் வண்ணம் வாழ்ந்து இப்பிறவியிலே எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை பெற்று உய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்குருநாத பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.